ஹாய் காய்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு சைக்கிளிங். காய்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கும்பகோணத்துலேருந்து அப்படியே ஆரம்பித்து நம்ம கருப்பூர், கொல்லம்பிள்ளையார் கோயில், அதுக்கப்புறம் நேராக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கல்யாணபுரம், அப்புறம் திருவிடைமருதூர், திருவோணம், கும்பகோணம் இது வழியாக அப்படியே நாங்கள் இன்றைக்கி சைக்கிளிங் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 20 கிலோமீட்டர்ஸ்லேருந்து 21 கிலோமீட்டர்ஸ் தான் வரும். காரணம் என்னென்னா, நம்ம சந்தியா இருக்காங்கல்ல, அவங்களோட வந்து 20 கிலோமீட்டர் போகிறது 40 கிலோமீட்டர் போகிறதுக்கு சமம். பாப்பா வந்து அவ்வளோ பிக்கப் பண்ணி போகிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அவங்க வரதை பார்க்கறதுக்கு. அவங்களோட சைக்கிள் பண்ணிகிட்ருக்கோம். அவங்க வந்து ஜனவரி 22 வந்து திருநெல்வேலியில் அவங்க வந்து தமிழ்நாடுக்காக சைக்கிளிங் பண்ண போகிறாங்க. அவங்களுக்காக நீங்கள் எல்லாம் ப்ரே பண்ணிங்க. நேற்று சொன்ன மாதிரி பாப்பாவுக்கு சில எக்யூப்மெண்ட்ஸ்லாம் தேவைப்பட்டுச்சு. எங்கள் கிளப்பில் எல்லாம் கார்த்தி, பாலா, மற்றவங்க எல்லாருமே, மற்றவங்க பேர்லாம் சொல்ல முடியல, எல்லோரும் சேர்ந்து கொஞ்சம் முயற்சி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் ஃபண்டிங்கெல்லாம் பண்ணி பாப்பாவுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களால் ஏதாவது முடிஞ்சதுன்னா இந்த பாப்பாவுக்கு நீங்கள் ஒன்றும் யாரும் கம்பல் கிடையாது, முடிஞ்சதுன்னா அந்த பாப்பாவுக்கு சைக்கிளிங் சம்மந்தமாக ஏதாவது வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா நம்ம இதில் மெசேஜ் போடுங்க. பாப்பா வந்து 8th ஸ்டாண்டர்ட். பாப்பா அவங்க கிளாஸில் வந்து மொத்தம் 31 பேர். அந்த 31 பேரில் பாப்பா வந்து 3rd ரேங்க்கு. அவங்க அப்பா ஃபார்மர், அவங்க அம்மா வந்து பேக்கரியில் ஒர்க் பண்ணுறாங்க. பாப்பா நல்லா படிக்கிறா, நல்லாவும் ஸ்போர்ட்ஸில் இருக்கா. அதனால் சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். அப்புறம் சீக்கிரமாக நம்ம எம்கே டெல்டா சைக்கிளிங் கிளப்பில் வந்து ஜாயின் பண்ணி உடம்பை ஃபிட்டாக வைங்க கைஸ். பாய் கைஸ், ஐ லவ் யூ கைஸ். பை பாய் பாய்.